நடிகர் விஜய பிடிக்கும், பிடிக்காது. அரசியல்வாதி விஜயோட கருத்தோட உடன்படுறேன், முரண்படுறேன். இது 2யும் ஒரு 2 நிமிஷம் ஓரமா வைங்க. இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள்ல நடிகர் விஜயும் ஒருத்தர். தமிழ்நாடுன்றத தாண்டி பல வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்களும் இவரோட படம் அங்க ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கோட அத்தியாவசியம், அவசியம் எல்லாத்தையும் தாண்டி இவரோட படம் பார்க்கறத வழக்கமாகவும், அது ஒரு சந்தோஷமாவும் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்ட ரசிகர்களை கொண்டவர் தான் நடிகர் விஜய். அடுத்ததா அரசியல்வாதி விஜய். அவரு அரசாங்கத்திட்ட அனுமதி மட்டும் வாங்கினா போதும். அவர் அறிவிப்போ இல்ல அறிக்கை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் வராருன்ற செய்தியை காது வழியா கேட்டா கூட பல ஆயிரம் பேர் வந்துட்டு காத்து கிடக்குறாங்க 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து. அவரு அரசியல் பேச வேணாம், அமைதியா இருந்தா கூட அதை ஆதரிக்க ஒரு கூட்டம், காசு கொடுக்க வேணாம், கண்ணெதிராக அவரை பார்த்தா போதும்னு நினைக்கிறதுக்கே ஒரு கூட்டம், அவருக்காக போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அவரை பத்தி ஆதரவா பேசினா அதை ஆதரிக்கிறதுக்கு பல லட்சம் பேர் சோசியல் மீடியால, அவரை பத்தி எதிர்த்தா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பல லட்சம் பேர். அவர் ஒரு பிரச்சனையை பத்தி பேசினா அது தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்படுது. அவருக்கு ஒரு பிரச்சனைனா அது இந்தியா ஃபுல்லா பேசப்படுது. இந்த மாதிரியான ஆள் பலம், அதிகார பலம், படைபலம், பணபலம், பதவி பலம் எல்லாமே கொண்டவர் தான் அரசியல்வாதி விஜய். இப்படி சகலமும் கொண்டவர் தான் விஜய். அவருக்கே பல நெருக்கடிகள் வருது. அது சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், தேசிய கட்சியா இருக்கட்டும், மாநில கட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம தவிர்த்துருவோம். வெள்ளார சொன்னது முக்கியம் இல்லை, இப்ப சொல்ல போறது தான் முக்கியம். அதனால கேட்டுங்க. உங்ககிட்ட ஆள் பலம், பணபலம், படைபலம், பதவி பலம், உங்ககிட்ட மீடியா அட்டென்ஷன் இது எதுவுமே இல்லாதப்போ, உங்களுக்கு நீங்க இருந்த கட்சி பிடிக்காதப்போ, இல்ல உங்களுக்கு எந்த கட்சியுமே பிடிக்காதப்போ, நீங்களா சுயேட்சையாவோ இல்ல தனி கட்சியோ ஆரம்பிச்சு நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை மற்ற கட்சிகள் வளர விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்துட்டு மக்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நமக்கான அரசியல கூட நம்ம சைகை முறையில பேச கத்துக்கிட்டோம். உங்களுக்கு தோணுதா இது எதுவுமே இல்லாத ஒருத்தன் அரசியலுக்கு வந்தானா மற்ற கட்சிகள்லாம் அவனை வளர விட்டுருவாங்கன்னு, மக்கள் அவனை வரவேற்று அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அது மூலமா நல்லாட்சி கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அப்படி அது சாத்தியம்னு உங்க மனசுக்குள்ள தோணுனா அது எப்போ வெளிப்படும் நீங்க நம்புறீங்க?